ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வளர்பிறை பஞ்சமி திதி, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்றைக்கு வருது, திதி நேரம், எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வராகி அன்னையோட பரிபூரணமான அருளை நாம் பெறலாம் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய தாயுள்ளம் கொண்டவங்க தான் வராகி தாய். இவங்களை பார்த்தாலே அந்த தோல்வியே தோற்று போகுமாங்க. மண்ணுக்கு சொந்தக்காரியாக திகழ்பவள் இந்த வராகி அன்னை. விவசாயம் சிறக்க, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வராகி அன்னை வழிபாடு செய்யலாம். அதோட கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரவும் வராகி அன்னை வழிபாடு செய்யலாங்க. முதல்ல பஞ்சமி திதி எப்போ வருது அப்படின்னு பார்க்கலாங்க. பஞ்சமி திதி திங்கக்கிழமை, நாளைக்கு மாலை 6:18 ஆரம்பிக்குதுங்க. மறுநாள் செவ்வாய்க்கிழமை 7:28 வரைக்கும் பஞ்சமி திதி நேரம் இருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம வராகி அன்னை வழிபாடு செய்யலாம். அமாவாசை முடிந்த 5வது நாள் வளர்பிறை பஞ்சமி திதி, பௌர்ணமி முடிந்த 5வது நாள் தேய்பிறை பஞ்சமி திதி. தேய்பிறை பஞ்சமி திதியில் நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் தேய்ந்து போகணும், துன்பங்கள் தேய்ந்து போகணும், கடனெல்லாம் கரைஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லி வராகி அன்னை வழிபாடு செய்யலாங்க. வளர்பிறை பஞ்சமி திதியில் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற, வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற, வளர்பிறை நிலவு போல் நம்முடைய முன்னேற்றம் இருக்க இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகி அன்னை வழிபாடு செய்யலாங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க, வராகி அன்னை மகாலட்சுமி தாயாராக நினச்சி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு. கண்டிப்பாக செய்யலாங்க. இப்போ நீங்கள் சிலை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சிலைக்கு 5 அபிஷேகம் பண்ணுங்க. மஞ்சள், குங்குமம், பன்னீர், பால், தயிர், தேன், அதோட பன்னீர், இந்த மாதிரி குறைந்தது 5 அபிஷேகம். அதிகப்படியாக எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாங்க. 27 அபிஷேகம் கூட நாம் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததுங்க. இப்போ சிலை இல்லை, ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோவை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சி செவ்வரளி பூக்கள் ரொம்ப பிடிக்கும், செம்பருத்தி பூக்கள் பிடிக்கும், அதுக்கடுத்து மல்லிகை பூக்கள், வாசனை பூக்கள், எந்த பூக்களானாலும் எல்லா தெய்வங்களுக்கும் பிடிக்குங்க. இப்போ சீசன், மல்லிகைப்பூ சீசன் அப்படின்றதுனால மல்லிகைப்பூ, பன்னீர் ரோஸு, செவ்வரளி பூக்கள், செம்பருத்தி பூக்கள், உங்களுக்கு எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிலையும் இல்லை, ஃபோட்டோவும் இல்லை அப்படின்றவங்க வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு தீபம், டெய்லியாக கூட இந்த தீபத்தை ஏற்றலாங்க. தினமும் ஏற்ற முடியாதவங்க இந்த மாதிரி பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தினங்களில் வராகி அன்னை நினச்சி தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் வராகி அன்னை இருக்கிறதா நினச்சி நம்ம வழிபாடு செய்யலாங்க. வராகி அன்னைக்கு வராகி அன்னையோட எண் 5. ஏன்னா 5வது அன்னை வராகி அன்னை அப்படின்றதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடித்த எண் 5. 5 முக தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷங்க. வெற்றிலையில் ஏற்றலாம், செம்பருத்தி இலையில் ஏற்றலாம். வெற்றிலை வெற்றியை கொடுக்கும், செம்பருத்தி இலை செல்வத்தை கொடுக்குங்க. இந்த 2 இலையில எது கிடைச்சாலும் நீங்கள் அந்த இலையில தீபம் ஏற்றலாம். 5 முக தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா 5 அகல் விளக்குகள் தனித்தனியாகவும் ஏற்றலாங்க. நல்லெண்ணெய், நெய், உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம தீபம் ஏற்றலாங்க. நெய்வேத்தியமாக மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகளை வைக்கலாம், மாதுளம் பழம் வைக்கலாம், பானகம் வைக்கலாம், பால் வைக்கலாம், தயிர் சாதம் வைக்கலாம். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வைக்கலாங்க. எதுவுமே கிடைக்கல, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டு மனசார திருப்தியாக வச்சிங்கன்னா கூட வராகி அன்னை அதை மனமும் ஏற்றுப்பாங்க. நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க, எந்த மனசோட எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வைக்கிறோம் அப்படின்றது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையான அன்போடு நம்ம வைக்கிற ஒரு கிளாஸ் தண்ணி வச்சா கூட அதை மனமும் வராகி அன்னை ஏற்றிப்பாங்க. 5 முக தீபம், சிவப்பு கலர் திரி போட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்குங்க. எப்பவுமே நீங்கள் வளர்பிறை பஞ்சமியில் கடன் போகணும், எனக்கு துன்பம் தீரணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கவே வைக்காதீங்க. செல்வ வளம் பெருகணும், எல்லாமே உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை வேண்டிக்கோங்க. கடன் பிரச்சனையோ துன்பம் பிரச்சனையோ வளர்பிறை பஞ்சமியில் நம்ம கேட்கக்கூடாதுங்க. அதை தேய்பிறை பஞ்சமியில் மட்டுமே கேட்கணும். இந்த தீபம் ஏற்றி வச்சுக்கணுங்க. 5 முக தீபம் ஏற்றி வச்சுக்கணும். வளர்பிறை பஞ்சமி நீங்கள் திங்கக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா பச்சரிசி மேலே தீபம் ஏற்றுறது ரொம்ப ஒரு செல்வ பலனை கொடுக்குங்க. ஏன்னா திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய நாள், அதுக்குரிய தானியம் பச்சரிசிங்க. பச்சரிசி மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்களில் ஒன்று. அதுக்கு மேலே தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு 2-3 ஐடியாஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு எது முடியுமோ அதை செஞ்சுக்கலாங்க. இப்போ திங்கக்கிழமை ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் பச்சரிசி மேலே தீபம் ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமை ஏற்றுறீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள், துவரம் பருப்பு மேலே நீங்கள் தீபம் ஏற்றலாங்க. இப்படி 2மே உங்களால் ஏற்ற முடியலைன்னா ஒரு வெற்றிலை மேலே நீங்கள் வெற்றிலை வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி வச்சு ஏற்றலாம். இல்லை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஏற்றுறீங்களா, முருகப்பெருமானுக்கும் உரியது வெற்றிலை தீபம், அது மேலே வச்சும் நீங்கள் ஏற்றலாங்க.
உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பழைய அகல் விளக்காக இருந்தாலும் அதை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு செல்வம் வளம் பெருக்கணும், பணம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அந்த அகல் விளக்கில் முதல்ல 2 ஏலக்காய், நல்ல நிலைமையில் இருக்கிற 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. விதையெல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா பச்சை கலரில் இருக்கிற ஏலக்காவை அதில் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, அதாவது பெரும் சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை போட்டுக்கோங்க. அதோட கிராம்பு, ஒரு 2 கிராம்பு, 5 ரூபாய் நாணயம். 5 அப்படின்றது வராகி அன்னைக்கு ரொம்ப பிடித்த எண். அதோட குபேரருக்குரிய எண் 5. அந்த 5 ரூபாய் நாணயம், இந்த 5 பொருட்களையும் போட்டு வராகி அன்னையை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, எங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கணும், எங்கள் தேவைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு, வராகி அன்னையோட ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோக்கு கீழே வச்சுருங்க. சிலை வச்சுருக்கீங்கன்னா அம்மனோட பாதத்தில் வச்சுருங்க. ரெண்டுமே இல்லை, நீங்கள் தீபமேத்தி தான் வழிபாடு செய்கிறீங்கன்னா தீபத்துக்கு அடியில் கூட வச்சுட்டு அந்த மாதம் ஃபுல்லாகவே அடுத்த வளர்வரை பஞ்சமி திதி வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டுங்க. பச்சை கற்பூரம் கரைஞ்சி போயிடும். மற்ற பொருட்களெல்லாம் அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுட்டு மற்ற பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுனாங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் போட்டிருக்கிற எல்லா பொருட்களுமே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள். வராகி அன்னைக்கும் பிடிக்குங்க. இந்த பொருட்கள் எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள். அதை நீங்கள் வராகி அன்னையோட பாதத்தில் வைக்கும்போது, பூஜை அறையில் அப்படியே இருக்கும்போது பணத்தை அதை ஈர்த்து கொடுக்குற தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்னொரு எளிய பரிகாரமாக இருக்குங்க. வெற்றி வேர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 ரூபாய் நாணயம் எடுத்து வராகி அன்னையோட பாதத்தில் வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை ஒரு முடிச்சா கட்டி, நீங்கள் வெள்ளை கலர் துணியிலையோ பச்சை கலர் துணியிலோ மஞ்சள் கலர் துணியிலையோ ஒரு முடிச்சா கட்டி பணம் நகை வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருங்க. அடுத்த பஞ்சமி திதிக்கு, வளர்பிறை பஞ்சமி திதிக்கு அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு, அந்த வெற்றி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 1 மாதம் இல்லைங்க, 6 மாதம் வரைக்குமே பவர் இருக்கும். மறுபடியும் அந்த முடிச்சு அப்படியே வராகி அன்னை பாதத்தில் வச்சுட்டு மறுபடியும் அதே முடிச்சு தூக்கி நம்ம பணம் வைக்கிற நகை வைக்கிற இடத்துல வைக்கலாங்க. இதை மாற்றணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. பணப்பெட்டியிலே இருக்கலாம். ஆனால் பஞ்சமி அன்னைக்கு வராகி அன்னை பாதத்தில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து நம்ம பணம் வைக்கிற பெட்டியில் வச்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பலனை கொடுக்குங்க. இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் நான் சொல்லியிருக்கிற இந்த வழிமுறைகளெல்லாம் வீட்டில் இருக்கிற எளிமையான பொருட்களை வச்சு தாங்க எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் தாங்க இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த பரிகார முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வராகி அன்னையோட அருளோடும் முருகப்பெருமானோட அருளோடும் மகாலட்சுமி தாயாரோட அருளோடும் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்க. இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகி அன்னையோட நாமங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த நாமங்கள்லாம் சொல்லலாங்க. வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், இல்லை வேறு ஏதாவது நாமங்கள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஓம் வாராகி தாயே நமக அப்படின்ற 108 தரம் சொல்லலாங்க. வஜ்ரகோஷம் அப்படின்ற அதுவும் ஒரு 108 தரம் சொல்லலாங்க. வஜ்ரகோஷம் சொல்லி நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது வெற்றியில் மட்டுமே முடியுங்க. அதோட வராகி அன்னையோட 12 திருநாமங்களையும் நாம் சொல்லலாங்க. உங்களால் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லி வராகி அன்னை வழிபடுங்க. இந்த வளர்வரை பஞ்சமி திதியில் வராகி அன்னை வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வளமாகவே கிடைக்குங்க. எல்லாமே செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையிடும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.